தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அடுத்த மாதவரம் அருகே சைக்கிளில் சென்று கொண்டிருந்த முதியவர் மாடு முட்டி உயிரிழந்துள்ளார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அடுத்த மாதவரம் அருகே சைக்கிளில் சென்று கொண்டிருந்த முதியவர் மாடு முட்டி உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது? கூடுதல் விவரங்கள். சென்னை மாதவரம் பால் பண்ணை அருகே இருக்கக்கூடிய மாத்தூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்தவர் ஆனந்த் சென். 79 வயதான முதியவரான இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு பால் பொருட்கள் விநியோகம் செய்யும் பணி செய்து வருகிறார். கடந்த 19ஆம் தேதி அந்த பகுதியில பால் பொருட்கள் விற்பனை செய்யும் போது ஒரு மாடு முட்டி இருக்கு. சைக்கிள் சென்று கொண்டிருந்த போது மாடு முட்டி இருக்கு. இதில் நிலைகுலைந்து போன அவர் படுகாயமடைந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அவர் பரிதாபமாக தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக மாதவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 19ஆம் தேதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாடு ஒன்றும் அதே போல குதிரை ஒன்றும் உணவிற்காக சண்டை போட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. குதிரை மாடை முட்டியதால் தலை தெறிக்க ஓடிய நேரத்தில் அந்த வழியாக வந்த ஆனந்த் சென்னை பயங்கரமாக முட்டி இருக்கிறது. இதில் நிலை குலைந்து போன அந்த ஆனந்த் சென் படுகாயமடைந்து தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அந்த பகுதியில் நடந்த விபத்து தொடர்பாக அங்கே இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவாகி இருக்கிறது. அப்போது சைக்கிளில் சென்ற ஆனந்த் சென்னை மாடு வேகமாக முட்டியதில் அந்த காட்சி நிலை குலைந்து கீழே விழும் காட்சி பதிவாகி இருக்கிறது. அவரை மீட்டு அப்பகுதியை சேர்ந்த மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்த காட்சியும் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக மாதவரம் பால் பண்ணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆனந்த் சென்னின் மகன் மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த மாடை பிடிக்கும் பணி சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்ட போது மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. தொடர்ச்சியாக மாதவரம் MMDA 1வது மெயின் ரோடு 2வது மெயின் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாடுகளோட அட்டகாசம் தொடர்ச்சியாக இருந்துட்டு வருவதனால பல பேர் இது போன்ற உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தாலும் மாடு உரிமையாளர்களுக்கும் காவல்துறையினருக்குமே மோதல் போக்கு இருந்து வருகிறது. மாடு முட்டி முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதி மக்களுக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.